போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்றைக்குள் பணிக்கு திரும்பினால் அதே இடத்தில் பணியை தொடரலாம் என்றும், இல்லையெனில் காலியிடங்களாக அறிவிக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே சமயம் முதலமைச்சர் அழைத்து பேசும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அரசின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதால் அவர்களது கோரிக்கையை ஏற்க முடியாது என அரசு தரப்பில் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நாங்கள் நேசிக்கின்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இப்போ நாங்கள் செய்ய முடியலன்னா அந்த நிதி நிலை ஒரு மோசமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம அதை ஒரு வரியும் நம்ம மக்கள் மேலே விதிக்க முடியாது. இந்த ஆண்டு மட்டும் 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுகின்ற நிலையில் வேறு வழி இல்லாமல் கனத்த இதயத்தோடு மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. அமைச்சரின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முதலமைச்சர் அழைத்து பேசும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக கூறியுள்ளனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர் மீது உண்மையிலே அக்கறை இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அழைத்து பேச வேண்டும். அழைத்து பேசினால் மாணவர்கள் நலன் காக்கப்படும், மக்கள் நலன் காக்கப்படும். உங்கள்கிட்ட இருந்து வேலை செய்யக்கூடிய 14 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியருடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக ஜாக்டோ ஜியோ கேட்டுக்கொள்வது உடனடியாக அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என ஒழிய இதுபோன்று பத்திரிகை செய்தியில் பொய்யான தகவல்களை வழங்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் மேலும் வீறு கொண்டு எழும். வேலைநிறுத்த போராட்டத்தில் நீதித்துறை ஊழியர்கள், தலைமைச் செயலக பணியாளர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் இன்று முதல் பங்கேற்க உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு கூறியுள்ளார். இதனிடையே மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இது தொடர்பாக இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறினார். பொதுத் தேர்வு வருகின்ற இந்த நேரத்தில் அவர் உடனடியாக பள்ளிக்கு திரும்புவது நம்முடைய உயர்நீதிமன்றம், பொதுமக்கள், அரசு அனைத்துடைய வேண்டுகோள் அதுதான். அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதனிடையே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்றைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்களது பணியிடங்கள் காலி பணியிடங்களாக கருதப்பட்டு உத்தேச பட்டியல் தயார் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலக்கெடுவுக்கு பின்னர் பணிக்கு சேர வரும் அனைத்து ஆசிரியர்களும் வருவாய் மாவட்ட அளவில் ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஏதேனும் ஒன்றில் துறை சார்ந்த நடவடிக்கைக்கு உட்பட்டு பணியேற்க உத்தரவிடுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணிக்கு வரும் ஆசிரியர்களை தடுக்க முயற்சிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவும் பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. உயர் வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது குறித்து அரசியல் கட்சிகள் தேவையற்ற சந்தேகத்தை எழுப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை தோப்பூரில் 1264 கோடி ரூபாயில் அமையவுள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார். எய்ம்ஸ் மதுரை will provide leadership in the field of advanced healthcare. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுகாதாரத்துறையில் இந்தியாவிற்கே தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக கூறினார். பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் பிரதமரிடம் முன்வைத்தார். This district has been selected by Government of India as an aspirational district. I request to sanction a government medical college for this district in the ensuing union budget under centrally sponsored scheme proposal which is opening in Government of India. இந்த நிகழ்வுக்கு பின் மதுரை மண்டேலா நகரில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மோடி உரையாற்றினார். அப்போது 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதன் மூலம் ஏற்கனவே இடஒதுக்கீடு பெறுபவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும், ஆனால் தமிழகத்தில் சில சுயநலவாதிகள் இது பற்றி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். Tribals and OBCs who are already availing
the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust is been created by a few people in Tamil Nadu to serve their own selfish interests. முன்னதாக பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இதில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு கேரளா சென்ற பிரதமர் மோடி திருச்சூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது சபரிமலை விவகாரத்தில் கேரள அரசு நடந்து கொள்ளும் விதம் கம்யூனிஸ்டுகள் கேரள கலாச்சாரத்தை எவ்வாறு அவமதிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக தமிழகத்திலிருந்து கிளம்பிய கோபேக் மோடி ஹேஷ்டேக் உலக அளவில் சமூக வலைதள ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது. தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் மோடிக்கு எதிராக போமோனே மோடி என்ற ஹேஷ்டேக் பரவலாக ட்ரெண்டிங் ஆனது. பொங்கல் தொகுப்பில் தமிழக அரசு சார்பில் 1000 ரூபாய் வழங்கியதால் அதிமுகவுக்கு 20% வாக்குகள் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மதுரை பெத்தானியாபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட தயாராக உள்ளது என்றும் அதுபோல திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று கேள்வி எழுப்பினார். திமுக தலைவர் உனக்கு உண்மையிலே செல்வாக்கு, ஸ்டாலினுக்கு செல்வாக்கு இருக்கின்றார், நீ வா நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்க தயார். உனக்கு அந்த ஆண்மை இருக்கா, அந்த திறமை இருக்கா? பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கியதால் அரசின் செல்வாக்கு கூடிவிட்டதை பொறுக்க முடியாமல் கொலை பழியை திமுக சுமத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இன்னைக்கு 1000 ரூபாய் இந்த அரசு கொடுத்தவுடன் 20% வாக்கு கூடிவிட்டது. இன்னைக்கு பத்திரிகைகள், இன்னைக்கு கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் இன்னைக்கு 1000 ரூபாய் இந்த அரசு வழங்கலாம் பொங்கல் தொகுப்பு கொடுத்ததுன்னா, இன்னைக்கு இந்த அரசுக்கு மக்கள் செல்வாக்கு கூடிவிட்டது என்றவுடன் உடனடியாக கொலை பணி சுமத்துகிறீர்கள். யார் மீது? ஒரு முதலமைச்சர் மீது. ஆளுங்கட்சியா இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடியார் மீது கொலை பணி சுமத்த வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய என்ன? கட்சி ஆரம்பிக்கும் நடிகர்கள் எல்லாம் உடனே முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் அரசியலுக்கு வருவதாகவும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச புதிய கற்பித்தல் முறையை அரசு பள்ளி அறிமுகப்படுத்தி சாதித்துள்ளது. எந்த ஒரு தலைப்பிலும் தயக்கமின்றி ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் இவர்கள் அரசு பள்ளியின் புதிய கற்பித்தல் முறையால் திறன் பெற்ற மாணவர்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சந்திரப்பிள்ளை வலசு என்ற கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில்தான் இந்த புதிய கற்பித்தல் முறை மாணவர்களை மாணிக்கங்களாக்கியுள்ளது. 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசும் திறமையை வளர்ப்பதற்காக புதிய முயற்சியை ஆங்கில ஆசிரியர் சிவகுமார் மேற்கொண்டுள்ளார். முதலில் பல்வேறு நிகழ்வு, செயல்கள், தன்மைகளை குறிக்கிற வார்த்தைகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக வகுப்பறையின் சுவற்றில் ஏராளமான படங்களை அமைத்துள்ளார். பின்னர் இலக்கணம் இல்லாமல் வினை சொற்களையும் அதற்கான தமிழ் அர்த்தங்களையும் ஆசிரியர் சிவகுமார் கற்றுத்தருகிறார். ஆங்கிலம் பேச பயிற்சி எடுத்து வரும் மாணவர்கள் அனைவரும் தற்போது எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அதை பற்றி ஆங்கிலத்தில் தடுமாற்றம் இல்லாமல் பேசுகின்றனர். இப்பள்ளியில் 8ஆம் வகுப்பில் படிக்கும் தனுஷ்குமார் ஆங்கில ஆசிரியர் கொடுத்த தன்னம்பிக்கையும் சுலபமான கற்பித்தல் முறையும் தங்களுக்குள் இருந்த பயத்தை போக்கியுள்ளதாக தெரிவித்தார்.
அதுக்கப்புறம் 8வது வந்தேன். சார் ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கில் நிறைய வார்த்தைலாம் இருந்துச்சு. அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நல்ல சிந்தனை வந்துச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. எனக்கே நல்ல பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் நல்லா இவ்வளோ அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன், நல்லா சூப்பராக இங்கிலீஷ் பேசுவேன்னு இவ்வளோ அளவுக்கு தெளிவு வந்துச்சு. அதனால தான் நான் இங்கிலீஷ் பேசினேன். இங்கிலீஷ் அது மட்டும் இல்லைன்னா என்னால் இங்கிலீஷே பேசியிருக்க முடியாது. காலமுறை நான் தமிழில் தான் பேசியிருப்பேன். எந்த மொழியையும் எளிதாக கற்றுக் கொடுத்தால் மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்கிறார் ஆங்கில ஆசிரியர் சிவகுமார். கிராமரே இல்லாமல் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, முதல்ல லாங்குவேஜ் அவங்க கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கிராமரில் வந்து அவங்கள அந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க சார். ஸோ இந்த கன்சியூமிங் பார்ட்டில் ஒரு 600 வார்த்தைகள் அவங்க கையில் ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் கொடுத்துட்டு, இந்த மெத்தட் மூலிமா ட்ரைவப் டெக்னிக் சோசியல் லிங்குவிஸ்டிக் அப்ரோச்ன்ற முறையில் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க சார். அதில் வந்து எலிமெண்ட்ரி காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 10 ஆக்டிவிட்டீஸை கொடுக்கும் பொழுது ஒரு லாங்குவேஜை எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த 10 ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மொழி பிரச்சனை எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதே தனது எண்ணம் என்றும் ஆசிரியர் சிவகுமார் குறிப்பிட்டார். இவரின் முயற்சிக்கு பெற்றோர் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நாகையில் ஆசிரியர் கொலை வழக்கில் ஓராண்டுக்கு பின்பு 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆசிரியரை சக ஆசிரியரை கொலை செய்துவிட்டு ஓராண்டாக காவலர்களை திசை திருப்பி நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது. நாகை மாவட்டம் புஷ்பவனத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சிவகுமார் கடந்த ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். அங்குள்ள ஏரிக்கரையோரம் சிவகுமாரின் சடலத்தை வேட்டைக்கார நெருப்பு காவல்துறையினர் மீட்டனர். சிவகுமாரின் உறவினர்கள், அவருடன் பணியாற்றிய வெள்ளப்பள்ளம் அரசு பள்ளி ஆசிரியர்கள், நண்பர்கள் என பலரிடமும் விசாரணை நடத்தியும் எந்தவித துப்பும் கிடைக்காததால் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். கொலை செய்யப்பட்டவரின் நெருங்கிய நண்பராக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் அகிலன் அளித்த தகவலை நம்பி சிவகுமாருக்கு விரோதமாக கூறப்படும் பலரிடமும் காவல்துறையினர் துருவி விசாரணை நடத்தினர். ஆனாலும் அந்த விசாரணையால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து பலர் மீது சந்தேகம் கூறி அகிலன் அலைக்கழிக்கிறாரோ என காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்படவே அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கினர். அப்போது சிவகுமாரை அகிலனே ஆள் வைத்து அடித்துக் கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து அகிலன் மற்றும் அவரது நண்பர்கள் அடைக்கலராஜ், ஐயப்பன், ரகுபதி, கார்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அகிலன் மற்றும் அடைக்கலராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தும் காட்சி வெளியாகியுள்ளது. அடிக்க சொன்னதுனாலதான் போய் அடிக்கிறான். சும்மா இருந்தவன் அவன் போய் வாத்தியார் அடிச்சானா? யார் சொன்னதுக்காக அடிச்சான்? அவனுக்கு 500 ரூபாய் காசு கொடுத்து தண்ணி போட சொல்லி கார்த்தியும் போன் பண்ணி இழுத்து கொண்டாந்து விட்டு முடிச்சு 1 வருஷம் 50 குழு கொடுத்தேங்கிற போலீஸுக்கு. 50 குழு போலீஸுக்கு போய் பொய்யா இவன் காரணம்டா அவன் காரணம்டான்னு. நீயும் வாத்தியாரு, சிவகுமாரும் வாத்தியாரு, ஒரு நடுவில் ஒரு வாத்தியாரை வச்சுக்கிட்டு பேசி தீர்த்துருக்கலாம். இது என்ன பொம்பளை பிரச்சனையா இருக்கட்டும், பைசா பிரச்சனையா இருக்கட்டும், இதை நல்லபடியா தீர்த்துருக்கலாமா கூடாதா? தீர்த்துக்கலாம் சார். ஏன் அப்படி பண்ண? இந்த லேடிஸ் மேட்டரும் வந்து அப்பப்போ அரசு பதிலாக சொல்லுவான், கோவம் வரும், அதனால அடிச்சுட்டான். அடிக்கதான் சொன்னேன், அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டான். பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக கொலை செய்ததாக கூறி வந்த அகிலன் அதன் பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டார். சிவகுமார் பல பெண்களிடம் தவறான முறையில் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்களின் பட்டியலில் தமது மனைவியும் இருப்பதாக கேள்விப்பட்ட அகிலன் அவரை ஆள் வைத்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார்.
நீ அவனை அடிச்சு கைகாலம் முடிக்க சொன்னது காரணம் பொம்பளை மேட்டர் தான். இப்ப எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது என்ன ஊர்ல எல்லாம் கொடுக்க போறது இல்லை, நீ அதுக்கு பயப்படாத. உண்மை எங்கிட்ட நீ ஒத்துக்கிட்டியான்னு சொல்றது. பொம்பளை மேட்டரா இல்லையா? உங்க மனைவியை கண்டிச்சிங்களா? அதுக்கு எங்க எப்படி கண்டிக்க முடியும்? கொலை செய்துவிட்டு ஓராண்டாக அகிலன் நாடகமாடி வந்தது காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகிலன் உட்பட 5 பேரும் 15 நாள் காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.